அருமையா இருக்கிறாள பட்டுக்கு போட்டு நல்லா இருக்கு கொலாய் நல்லா பெருசா இருக்குது அப்படி இருந்தாலும் ஆமாங்க இது பத்தும் நிறைஞ்சு ஒரு புண்ணியமான தெய்வீக ராஜசபை தெய்வீக சபை வருடா வருடம் ஆமாங்க அதாவது கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆமாங்க அருமையாக அரும்பாடுபட்டு நம்ம ராஜாமணியா அவர்களும் நம்ம அழகோன்ற அவர்களும் ஆமாங்க இன்னும் அவருடைய சேர்ந்த இனப்பந்துகளும் ஊர் பொதுமக்களும் அவார்கள் சொத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து ஆமாங்க இந்த பச்சியம் அதாவது புதுசாமி பச்சியம் இனிய பெருமாளுக்காக கருப்புசாமிக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமையான தலைமையில சரிங்க பகவான் கிருபையாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொண்டட கொடுத்தவங்களா சென்ற சிறப்பாக்கி 16 செல்வங்களை பெற்று எல்லாருக்கும் பல்லாண்டு வாழ வணக்கம் 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 அது மட்டும் இல்ல அது மட்டும் கிடையாது நமக்காக நண்பர் செய்த அருமையண்ணா அருமையா அருமையப்பா நம்முடைய அருமையண்ணா எல்லாமே அனைத்து பகவான் கிருபையால நிறைஞ்ச செல்வம் அருமை தாய் உள்ளவும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்ந்தோம் நன்றி இருந்தாலும் நான் அப்படி சூரசேன ஏகத்திலே பெண்ணா பிறந்து ஒரு சூரசேன மன்னத்திலே அதாவது சூரசேன செய்யக்கூடிய ஏகத்திலே நான் பெண்ணா பிறந்து அப்புறம் அதாவது குந்திபோதன மகாராஜனுக்கு நீண்ட நாட்கள புத்திர சந்தானம் இல்லாத ஒரே காரணத்தினால என் அப்பா என்ன செய்தார் என் அப்பாவும் சூரசேன மன்னனும் அதாவது குந்திபோதன மகாராஜனும் அதாவது நெருங்கிய நண்பர் அவருடைய ஏகத்துல பிறந்து என்ன தத்து பிள்ளையா வளர்த்தினார் அதுக்கு பிறகு என்ன தத்து பிள்ளைய ஒப்படைத்தார் அப்போ குந்திபோதர மகாராஜன் பேர் ஞாபகார்த்தமா என்ன குந்தின்னு பேர் வைத்து நான் சுகமா வாழ்ந்தாலும் நான் யாரும் ஆளையிட்டேன் பண்ணீங்க அம்மா அத பாடுராஜே Bye.
என் கணவனுடைய 3 பேர் உடன் பிறந்தவர். திருதராட்டி மன்னன் பாண்டு மகாராஜா, திருமகாராஜா. அப்படி பாண்டு மகாராஜா மாலை சரிங்க. அதாவது 5 மக்களுக்கு தாயானவர். யாராரு? அம்மா. என் கணவருக்கு 2 மனைவி. 2 மனைவிமார்கள். என் தங்கை மந்திராதேவி. மந்திராதேவி பாண்டு மகாராஜா மாலை நான் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து எனக்கு 3 பிள்ளைகள். ஆகட்டுங்க. தருமன், பீமன், விஜயன். ஆமாங்க. சரியா? என் தங்கை மந்திராதேவிக்கு நகுல சகாதேவன். விதிவசத்தால என்னுடைய கணவர் மாண்டு மடிந்தார். சரியா? என் தங்கை என் பிள்ளையை ஒப்படைத்து தன் பிள்ளை போல பாவித்து வளர்த்துக்கா என்னுடைய கணவருடைய சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என் தங்கை உடன்கட்டேன்னா 5 மக்களை பெற்றெடுத்து வளர்த்து உடன்கட்டி ஏகி விட்டாராம். எதனால உடன்கட்டி ஏகினார்? அதுக்கு பிறகு பால் வாங்கி வாழ்ந்தது மக்களை சூது பகடையாடி நாடகம் மறித்து கொண்டு காரணத்தை ஓட்டி வைத்தார். எங்க இன்று 13 குடித்து 14 கடந்து நாடு கேட்க இன்னைக்கு தான் ஆயத்தம். அதனால இன்னைக்கு நான் விக்ரமகாராஜ வீட்டுல குடிச்சிருக்கிறேன். ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் இல்ல இரு காத்து கொண்டிருக்கிறார். அப்படி வரலாமா கேட்டு வர சொன்னார். சாமி அப்படியே போடலாம்.